மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை 18வது மக்களவையோட தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்தியாவா என்டிஏவா அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்க பேச்சா இருக்கு. தபால் எண்ணிக்கை மட்டும்தான் இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் இவிஎம் மிஷின்ஸ் என்ன ஆரம்பிக்கல. அந்த தபால் ஓட்டு நிலவரப்படி இந்தியா கூட்டணி 200 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 265 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. மற்ற கட்சிகள் 20 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. 543 தொகுதிகளில் 542 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சூரத்தில் அண்ணா போஸ்டா பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த 542ஓட நிலவரங்களை தான் நம்ம காலையிலேருந்து விகடன் வெப் டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாடுக்கான முன்னிலை நிலவரங்களும் வர தொடங்கி இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ திமுக தான் 27 தொகுதியில் முன்னணியில் வந்துட்டு இருக்குது. இன்னொரு என்டிஏ ஒரு தொகுதின்னு சொல்கிறாங்க. தருமபுரி தொகுதி அப்படின்னு தகவல் வருது. தபால் ஓட்டு அப்படிங்கிறதுனால அந்த முன்னிலையை அந்த அளவில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. திமுக தான் லீடிங்கில் இருக்குது. 27 தொகுதியில் முன்னணியில் இருக்காங்க. ஆமாம், அதிக இடங்களில் திமுக லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க. இந்திய அளவில் பார்த்தோன்னா நேற்றே வெற்றிக்கு தயாராகிட்டோன்னு காங்கிரஸும் சொன்னாங்க. இந்த பக்கம் பாஜகவும் சொன்னாங்க. பாஜக நாங்கள் 4 மணிக்கு ரோட் ஷோ போகிறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பிரதமர் மோடி ரோட் ஷோ போகிறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பந்தல் அமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் தபால் ஓட்டுகள் என்ன ஆரம்பித்தோடனே சமாஜ்வாடி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவ் எங்களை விடவே மாட்டேங்கிறாங்க, வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் புகார்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ உத்தரப்பிரதேசம் ஒரு முக்கிய தொகுதியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே 80 தொகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே யார் அதிகபட்ச லீடிங் வராங்க அப்படிங்கிற போட்டியும் அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அங்கே பகுஜன் சமாஜ் ஓட்டை பிரிப்பாங்களா, இந்தியா ரெண்டுத்துலேயும் இல்லாமல் தனியாக நிற்கிறதுனால ஓட்டு பிரிப்பாங்களா அப்படிங்கிற டாக்கும் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா இங்கே தமிழ்நாட்டில் சில ஸ்டார் வேட்பாளர்கள் முன்னிலை நிலவரமும் வந்துட்டு இருக்குது. இங்கே சென்னையில் எல்லா தொகுதிகள்லையும் திமுக முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வயநாட்டில் ராகுல் காந்தி முன்னிலையில் இருக்காரு அப்படிங்கிறது இப்போ தகவல் வெளியே வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஆந்திராலையும் ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. ஆந்திராவில் அது இப்போது தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ட்ரெண்டு தெரிஞ்சது. திரும்ப ஒய்எஸ்ஆர் பின்னடைவு தான் இருக்கிறாரு. மறுபடியும் சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தகவலாம் வந்தது. ஆமாம், தெலுங்கு தேசம் கட்சிக்கான கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடிசாவோட தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலையும் ஒரு இது இருக்குது. ஏன்னா 2 பேரும் 1 மாதம் முன்னாடி வரையும், தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி வரையும் கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் தனியாக போய் இவர் திட்ட இவர் திட்டன்னு மாறி மாறி நவீன் பட்நாயக்கும் மோடியும் திட்டிக்கிட்ட விஷயம்லாம் நடந்தது. அதனால் ஒடிசாவில் எப்படி இருக்க போகுது, திரும்ப நவீன் பட்நாயக் ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே போய்கிட்டு இருக்குது. சரி, திரும்ப இந்த முன்னிலை நிலவரங்களுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தொகுதி ரொம்ப அதிகமாக உத்து நோக்கப்பட்ட ஒரு தொகுதி. அதில் முதல் இடத்துல இப்போதைக்கு தபால் ஓட்டுகள் படி பார்க்கும்போது கணபதி ராஜ்குமார் திமுகவோட வேட்பாளர் அவர் தான் முன்னிலையில் இருக்கார். அதே மாதிரி 2வது இடத்துல அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருந்தாலும் இப்போதைக்கு அண்ணாமலை முன்னிலையில் இருக்கார் 2வது இடத்துல. 3வது இடத்துல தான் சிங்கை ராமச்சந்திரன் இருந்துட்டு இருக்காரு. இதுதான் கோயம்புத்தூரோட நிலவரமாக இருக்குது. அதுவே இன்னொரு பக்கம் திருச்சியில் பார்த்தோன்னா தபால் எண்ணிக்கையில் மதிமுக வேட்பாளர் இவர் துரை வைகோ முன்னிலையில் இருக்கார். 2வது இடத்துக்கு நாம் தமிழர் தபால் ஓட்டில் 2வது இடத்துக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து மிஷின்ஸ் எண்ணும் போது தான் நமக்கு தெரிய வரும் எப்படி போகுது இந்த ட்ரெண்டு அப்படின்னு. இந்த 542 தொகுதிகளை வச்சு ஒரு அரசியல் பார்வையாளர்கள் ஒரு சின்ன ஆய்வு நடத்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த முறையோட ஒரு 30 தொகுதிகளை பின்னடைவை சந்திச்சிருக்கு பாஜக. இந்த ஏர்லி ட்ரெண்ட்ஸை வச்சு சொல்கிறாங்க 30 தொகுதிகளில் பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஆனால் இந்தியா கூட்டணி கடந்த முறையோட 60 தொகுதிகளில் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 265 இடங்களில் லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி 200 அப்படிங்கிற அந்த மார்க்கை இப்போ தான் அடைஞ்சிருக்காங்க.
மற்ற கட்சிகள் 20 இடங்கள். எக்ஸிட் போலில் வந்த மாதிரியே வந்து இப்போ தேசிய ஜனநாயக முன்னணி வந்து கூட்டணி வந்து இப்போ லீடிங்கில் தான் இருக்கு இந்த. ஆமாம் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் வந்து எக்ஸிட் போலை வச்சு நம்ம பார்க்கும்போது சில தொலைக்காட்சிகள் 400 அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க, சில நிறுவனங்கள் வந்து 370 அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆவரேஜாக எடுத்து பார்க்கும்போது 350 தாண்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எக்ஸிட் போல. பட் இப்போ அந்த ஃபைட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குங்கிறது இந்த ஏர்லி ட்ரெண்ட்ஸில் வந்து நமக்கு தெரியுது, அந்த முன்னணி நிலவரங்களை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா வந்து 265 இவங்க முன்னிலையில் இருக்காங்கன்னா 200ங்கிற 200 தாண்டிட்டாங்க. இந்தியா கூட்டணி 200 தாண்டி இருக்குது. டஃப் ஃபைட் தான். ஆமாம், ஒரு டஃப் ஃபைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இத்தனை கட்சிகள் சேர்றாங்க, எப்படி இருக்க போகுது, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருவாங்க, இப்படியான டாக்ஸ்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் தாண்டி வந்து பிஜேபிக்கு ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க. பிஜேபிக்கு நம்மளால் டஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம அந்த ஸ்டார் வேட்பாளர்களுக்கே திரும்ப வந்தோம் அப்படின்னா ரேபரலி அமேத்தி ரெண்டுலேயுமே வந்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரேபரலிலையும் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு முன்னிலை கிடச்சிருக்கு அப்படின்னு தான் தகவல் வந்துகிட்டு இருக்குது. அமேத்தியில் ஸ்மிருதி இரானியை வீழ்த்துவாரா காங்கிரஸ் வேட்பாளர் அப்படிங்கிற டாக்கும் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ அங்கேயுமே வந்து ஒரு டஃப் ஃபைட்டு தான் போயிட்டு இருக்கான் அமேத்தியில். ஸோ அந்த முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இப்போ தருமபுரியில் சௌமியா அன்புமணி வந்து லீடிங்கில் இருக்கதா தபால் ஓட்டுப்படி சௌமியா அன்புமணி வந்து லீடிங்கில் திமுக 30 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 1-2 தொகுதிகளில் அவங்களும் முன்னிலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இப்போ ஏர்லி விஷயங்களை வச்சு நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம முன்னாள் நீதிபதிகள் சிலர் வந்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்சி பரிமாற்றம் அவ்வளோ ஈஸியாக பாஜக வந்து மாற்றி கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தால். அதனால் உச்சநீதிமன்றமும் நீங்களும் தலையிட்டு அதில் எங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து முன்னாள் நீதிபதிகள் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதோடு வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போது ஒரு தொங்கு நாடாளுமன்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த கட்சி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அமைச்சதோ அந்த கட்சியை தான் நீங்கள் ஆட்சி அழைக்க கூப்பிடணும், தேர்தலுக்கு அப்புறம் இவங்க யாரையாவது சேர்த்துக்கிட்டு வந்தால் கூட கூப்பிடக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதம் வந்து ஜனாதிபதியை போய் சேர்ந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு மணி 1:30 மணி அளவில் யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போவே வந்து ஒரு மாதிரி டஃப் ஃபைட்டு போயிட்டுருக்கு. இவிஎம் மிஷின்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த டஃப் இன்னும் சீரியஸாக போகும் இந்த ஃபைட்டு. இது இப்போ இந்த கவுண்டிங் சம்பந்தமாகவே நிறைய சந்தேகங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டது. அது சிவில் சொசைட்டியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து முறையிட்டாங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் முறையிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்போ முன்னாள் நீதிபதிகள் வந்து குடியரசுத் தலைவருக்கே வந்து முறையிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த பின்னணியில் தான் அது போயிட்டு இருக்குது. இப்போ தபால் ஓட்டு எண்ணிக்கையில் படி என்டிஏ முன்னணியில் இருக்குது. இவிஎம் ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஆமாம், அதே மாதிரி வந்து அந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, இப்போ கார்கே வந்து கடிதம் எழுதியிருக்காரு சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விழிப்போட இருங்க, நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடும் நாளைக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது, அதனால வந்து கரெக்டாக இருங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை மாதிரியே எல்லா சிவில் சர்வன்ட்ஸுக்கும் வந்து லெட்டர்லாம் எழுதியிருந்தார். ஏன்னா இது சரியாக நடக்காது, இவங்க ஏதாவது கோல்மால் பண்ணுவாங்க அப்படிங்கிற டோன்லேயே தான் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தொடர்ந்து முன்னிலை நிலவரங்களை வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே விகடன் வெப் டிவியில். அதே மாதிரி ஐபிஎஸ் ப்ளஸ் இம்பர்ஃபெக்ட் ஷோக்கான அந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் ஷோவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க வந்து அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம நிருபர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விருந்தினர்கள் வந்து பேச இருக்காங்க, அதனால் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம். இப்போ இன்னொரு வாட்டி முன்னிலை நிலவரம் அப்படின்னு பார்த்தோன்னா அது மாறி இருக்குது. என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணி 268 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க, இந்தியா கூட்டணி 214 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க, அதர்ஸ் வந்து அதாவது மற்றவை வந்து 23 இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க. தமிழ்நாட்டு நிலவரம் அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதிமுக ஆனால் கொஞ்சம் லீடிங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் திமுக 31 இடங்கள், அதிமுக 3 இடங்கள், பிஜேபி 1 இடம்.
அப்படின்றது முன்னிலையில் வந்திருக்கு இப்போ. இதில் இப்போ சற்று முன் கிடைத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வாரணாசியில் பின்னடைவை சந்திச்சிருக்காராம் மோடி. தபால் ஓட்டில் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காரு அப்படின்னு வருது. ஸோ மிஷின்ஸில் வந்து ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சோன்னு நாங்கள் முன்னிலையில் வந்துடுவோம்னு பாஜகக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுவே உங்களுக்கு ஒரு தோல்விதான் காங்கிரஸ்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு சண்டை போயிட்டு இருக்குது இப்போ வாரணாசியில். ராகுல் காந்தி வயநாடு, ரேபரேலி ரெண்டுலையுமே முன்னிலையில் இருக்காரு. ஆமாம், ரெண்டுலையுமே முன்னிலையில் இருக்காரு. இந்த நேரத்தில் வாரணாசியில் பின்னடைவு அப்படிங்கிற செய்தி வந்ததுனால மோடி ஆட்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இது இருக்காங்க. மிஷின் ஓட்ஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம் வாரணாசியில். ஸோ அடுத்தடுத்து நம்ம வரும்போது தான் நம்ம எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கணும். தூத்துக்குடி அப்படிங்கிறது வந்து முக்கியமான தொகுதியாக மாறிச்சு. அங்கேயுமே வந்து கனிமொழி போட்டிட்டாங்க. அவங்களுமே வந்து முன்னிலையில் இருக்காங்க. வேலூரில் கதிர் ஆனந்த் முன்னிலையில் இருக்கிறாரு. அப்படியா? தென் சென்னையில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் முன்னிலையில் இருக்காங்க. திமுக வேட்பாளர் முன்னிலைன்னு வந்துட்டு இருக்கு. இதில் தருமபுரியில் தொடர்ந்து சௌமியா அன்புமணி வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க. இப்போ எதிர்கட்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நிறைய தொகுதிகளில் தபால் ஓட்டே என்ன ஆரம்பிக்கலை, இவிஎம் மிஷின்ஸை டைரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்தித்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்த கடிதத்தில் முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தபால் ஓட்டை முதல்ல எண்ணணும், அதுக்கப்புறம் தான் இவிஎம் மிஷின்ஸை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா கடைசியில் தபால் ஓட்டு எண்ணப்பட்டால் அதில் ஏதாவது ஆட் பண்ணி பாஜக வந்து அதில் மாற்று வேலைகளை செஞ்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இப்போ வர செய்திகள் எப்படி இருக்குன்னா, பல இடங்களில் தபால் ஓட்டுகளே என்ன ஆரம்பிக்கப்படல, டேரெக்டாக இவிஎம் மிஷின்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். நாங்களும் சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்டிஏ கூட்டணி போய் அவங்களும் ஒரு கடிதம்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து சில பேர் தேர்தல் நடைமுறையை சிறுமைப்படுத்துகிறாங்க, அவங்களெலாம் வந்து கணக்கில் எடுத்துக்காமல் நீங்கள் நேர்மையாக நடத்தணும் தேர்தல் ஆணையத்தை, அப்படி தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக வாக்கு எண்ணிக்கை நடத்தணும்னு நிர்மலா சீதாராமன் தலைமையில் போய் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தகவல், விருதுநகரில் வந்து தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகர் முன்னிலையில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு எதிர்பாராத ஒரு. ஆமாம், மாணிக்கம் தாக்கூருக்கு வந்து அப்போ டஃப் கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு இப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பல தகவல்கள் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வாரணாசி தான் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, பிஜேபி அந்த 300 மார்க் 400 தாண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ 300 கஷ்டம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்லேருந்து இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மீடியாலையும் வந்து 300 எப்படி தாண்ட போகிறாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லி. ஏன்னா யூபியில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சமாஜ்வாடி கட்சி தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹரியானாலையும் வந்து அந்த விவசாயிகள் போராட்டம்லாம் நடந்தது. அதே மாதிரி வீராங்கனைகள் சாக்ஷி மாலிக், வினேஷ் போகட்னு நிறைய வீராங்கனைகள் அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு எதிராக புகார் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். அதனால வந்து அங்கேயும் ஒரு அடி விழுகும் அப்படின்லாம் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் போக போக ஓட்டு எண்ணிக்கை சூடு பிடிக்க தான் நமக்கு வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது வந்து தெரியும். இவர் தயாநிதி மாறனும் வந்து இங்கே ஆல்ரெடி நேற்று நைட்டே வந்து பேனர்லாம் வச்சுட்டாங்க, அவர் தான் எம்பி அப்படின்னு சொல்லி. அவரும் வந்து முன்னிலையில் இருக்கதா தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. மோடிக்கு தான் கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 18வது மக்களவையில் திரும்ப பிரதமராக போகிறது யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாளில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம்.